வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இப்போ பிரேக்கிங் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்கு, கார்த்திகேயன், கணேசன் இவங்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானாங்க. என்ன அவங்களுடைய ப்ரேயர் அப்படின்னா, இன்றைக்கி அமலாக்கத்துறை சட்டவிரோத பரிவர்த்தனையை விசாரிக்கக்கூடாது. அதுதான் அவங்க ப்ரேயர். நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள். நீதி வெல்லும், நீதி ஜெயிக்கணும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ எங்கள் மீதான ஒரு கேஸை விசாரிக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி செந்தில் பாலாஜியோட உதவியாளர் மனு போட்டிருக்காங்க. இதனுடைய உள்ளர்த்தம் என்ன? செந்தில் பாலாஜி தப்பு பண்ணுறாரா இல்லையா? ஒரு தப்பை பண்ண வேண்டியது அந்த தப்பை மறைப்பதற்காக கோடிக்கணக்கில் கொடுத்து முகுல் ரோஹியத்தி ஆகட்டும், கபில் சிபல் ஆகட்டும், அபிஷேக் சிங்வி இந்த மாதிரி வழக்கறிஞர்களை வைத்து வாதாட வேண்டியது. அப்படிங்கும்போது நியாயம் இந்த நாட்டில் எங்கே இருக்கிறது? நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுங்கள். இப்போ போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கண்டக்டர் டிரைவர்கிட்ட இவங்க பணம் வாங்கவே இல்லையா? பொய்யான குற்றச்சாட்டுகளை இத்தனை கண்டக்டர் டிரைவர் கொடுத்துருக்காங்களா? நல்லா யோசனை பாருங்கள். இவரை முதலமைச்சர் தியாகிங்கிறாரு. இந்த திராவிட மாடல் ஆட்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி ஒரு கள போராளின்னு உதயநிதி சொல்கிறாரு. உதயநிதி மாதிரி ஒரு ஆளே இல்லை, அவர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம்னு செந்தில் பாலாஜி சொல்கிறாரு. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். சொல்லவே ரொம்ப வேதனையாகுது. திராவிட மாடல் சொல்லிட்டு ஒரு குடும்பம் சுரண்டிகிட்டு இருக்குது. ஒருத்தர் தியாகிங்கிறாரு. மக்கள்லாம் அதாவது கண்டக்டர் டிரைவர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது என்னங்க, நீங்கள் பெரிய அளவுக்கு டெண்டரில் ஊழல் பண்ணுறீங்கன்னா ரைட்டு, அதே தப்பு, ஊழல் ரைட். கண்டக்டர் டிரைவர்லாம் காசு வாங்குறீங்க. அதேமாதிரி நகராட்சி துறையில் வேலை பார்க்குற அந்த அவங்ககிட்டலாம் 35 லட்ச ரூபா KNR வாங்கினதா தகவல் வருது. அப்போ வேலை வாங்குறதுக்கு நீங்கள் காசு வாங்கினீங்கன்னா ஏழை மக்கள்கிட்டையும் காசு வாங்குறீங்க. ஒன்றுமே புரியல, எங்கே தான் போய் முடிய போகுதுன்னு தெரியல. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? நீதிமன்றத்தில் இப்போ என்னங்க சொல்லணும்? சார் சீக்கிரம் விசாரித்து நான் தண்டனை எனக்கு கொடுக்குறேன்னா கொடுங்க, இல்லை வெளியே விடுங்க, நான் தப்பே பண்ணல, அப்படி தானே வாதாடணும். வெளியில் திமுக அப்படி தானே சொல்லுது. சட்டம் எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுது, எல்லாம் சட்டப்படி நடக்கும்லாம் சொல்கிறாருல. இது என்னது? இது இன்றைக்கி போய் நீதிமன்றத்தில் போய் செந்தில் பாலாஜி என்ன கேட்குறாரு? சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடந்துகிட்ருக்குன்னு இடி கேஸ் போட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நடந்தது உங்களுக்கு தெரியும். உச்சநீதிமன்றமே தமிழக அரசு என்னங்க 2000 பேரை சாட்சியாக போட்டிருக்கீங்க, ஒரு பெரிய கிரவுண்டு வேணும் இதை விசாரிக்கிறதுக்கு சொன்னதா இல்லையா உச்சநீதிமன்றம்? உச்சநீதிமன்றத்துக்கே பொறுக்கலை. என்னங்க இப்படி அநியாயமாக ஏமாத்துறீங்களேங்கிற ரேஞ்சுக்கு உச்சநீதிமன்றம் கேட்குது. நீங்கள் சொல்லிட்டுறீங்க, இல்லை நாங்கள் தூய்மையானவர்கள், தூய்மையான அரசை முன்னெடுக்கிறோம், 2026 நாங்களே ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களே. என்னன்னே புரியல. இப்போ இன்றைக்கி நீதிமன்றத்தில் என்ன கேட்குறீங்க? அசோக் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் போய் நீதிமன்றத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் வழக்கை இடி விசாரிக்கக்கூடாது. அப்போ எப்போ விசாரிக்கணும்? இல்லை இந்த வழக்கு முடிஞ்சால் தான் விசாரிக்கணும். எந்த வழக்கு? இந்த கண்டக்டர் டிரைவருக்கு வழக்கு இருக்குல்ல, அதுக்கு 2000 பேர் சாட்சி. அது முடியறதுக்கு எப்படி 20-25 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதான். இதில் சரி என்ன ஆகப்போகுது? இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன? பிஜேபி இடி இதை சும்மா விட்டுருமா? கண்டிப்பாக இப்போ அமலாக்கத்துறை இன்றைக்கி பதில் மனு தாக்கல் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக பதில் மனுவில் எதுக்கு நாங்கள் விசாரிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஐயா, இவங்க பணப்பரிமாற்றம் நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கோடிட்டு காட்டியிருக்குது. என்ன, இந்த வழக்கு முடியறதுக்கு பல வருஷம் ஆகும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. இந்த வழக்கை நாங்கள் தனியாக விசாரிக்கிறதுல என்ன தப்பு? சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்குது. ஏன் நடந்திருக்குன்னா, இந்த அதாவது கண்டக்டர் டிரைவர்கிட்ட வாங்கின பணம் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது, எங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்கிறது, ஏற்கனவே வங்கி கணக்கெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல போகுது. எப்படி மாட்டிக்கிட்டாங்க. இந்த இடி நல்ல அமைப்பு இல்லை, பிஜேபி ஒரு நல்ல கட்சி இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? தேர்தல் நேரத்தில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் பண்ணிட்டா நீதிமன்றம் இல்லை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க, விசாரிங்கன்றுவாங்க. விசாரிங்கன்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக செந்தில் பாலாஜி கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம சொல்லலை, விசாரிப்பாங்க. விசாரித்தா என்ன அர்த்தம்? உங்களுடைய வேலைகள்லாம் பண்ண முடியாது. இன்னொன்று பணப்பட்டுவாடா, ஏகப்பட்ட வேலைக்கு இடைஞ்சல். செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, அவங்க தம்பிக்கும் பிரச்சனை. அப்போ இவர்கள் 2 பேரையும் லாக் பண்ணுவதற்கு மேலே இருக்கக்கூடிய பிஜேபி எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்குது. ஏற்கனவே சொன்னோம், உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு 60 நாளில் இந்த கேஸோடைய தீர்ப்பு வரப்போகுது. தீர்ப்பு பாதகமானால் நீங்கள் எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ. அதனால் செந்தில் பாலாஜி தங்களுக்கு இருக்கக்கூடிய டெல்லி லாபியை முழுக்க பயன்படுத்தி, தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியாவது வெளியே வரணும்னு பார்த்துட்ருக்காங்க. உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது நம்ம யாராலும் என்ன அவங்க நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஆனாலும் ஒரு எப்படி இதை திகிலோடு இருக்கணும். நம்ம இயற்கையிலே வேலை செஞ்சிட்ருக்கிறது எப்படி இருக்குது, ஒரு திகிலாக வேலை செய்கிறது எப்படி இருக்குது? பணம், காரு, சொத்து எல்லாம் இருக்குது. எல்லா ஊருக்கும் பசை அனுப்பக்கூடிய வலிமை இருக்குது. எல்லாம் இருந்தாலும் தாங்க உள்ளே இருப்போமா வெளியில் இருப்போமான்னு தெரியல. தான் உள்ளே இருப்போமா, தான் தம்பி உள்ளே இருப்பாங்களா? அதாவது இது என்னென்னா, மேலே சொல்லியிருப்பாங்கல்ல டெல்லியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும்,
கேஸ் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குதுங்க, சொல்ல முடியாது. அப்போ திமுகவுக்கும் ஒரு பதட்டம், என்னங்க அவங்கள தூக்கி உள்ளே கீழே போட்டால் என்ன பண்ணுறது, தேர்தல் நேரத்தில் அனுதாபம் வரும்னு நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி அவங்க தம்பியும் உள்ளே போட்டால் அனுதாபம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள், அனுதாபம் வரும். அப்போ இது ஒரு மேலே இருக்கக்கூடியவங்க செக்கு வைக்க தயாராகி விட்டார்கள். ஒரு அளவுக்கு செக்கு ஒரு பிரச்சனையாகி இடி அப்படிங்கிற ஒன்று இவங்களை வளைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இடி என்ன கேட்கும், தம்பி வேலை பார்க்காம அமைதியாக இருங்க, உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் பிரச்சனையாகி இப்போ தான் வந்துருக்கீங்க, அமைதியாக இருங்க, வேலை பார்க்காம. ரொம்ப வேலை பார்த்தீங்கன்னா உள்ளே தூக்கி வச்சுருவோம். உள்ளே போகிறீங்களா இல்லை ஸ்டாலினுக்காக வேலை பார்க்குறீங்களா? இல்லை ஸ்டாலினுக்காக வேலை பார்க்குறது என்னுடைய குறிக்கோள்னு செந்தில் பாலாஜி சொல்லுவாரா? இல்லைங்க இருக்கிற சொத்தோட நான் காப்பாற்றிட்டு அமைதியாக இருக்கேன்னு சொல்லுவாரா? அது தேர்தல் நெருக்கத்தில் நமக்கு தெரியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுகவுடைய ஆட்சியில் இன்றைக்கி நாங்கள் சமூக நீதியை காத்த அரசு அப்படின்னு தொடர்ந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வாரிசுகளால் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு திமுக. நேரு அவங்க பையன் அருண் நேரு, இந்த பக்கம் பார்த்தா கதிர் ஆனந்த், துரைமுருகன் அவங்க மருமக வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ அடுத்து. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொன்முடி அவங்க பையன் தெய்வசிகாமணி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், ஸ்டாலின் சொல்லிட்டு டிஆர் பாலு அவங்க பையன், பெரியசாமி அவங்க பையன். அப்போ இதெல்லாம் இன்றைக்கி திமுகவில் உட்கட்சியில் பெரிய பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் அது எதிரொலிக்கும். பென்னிறுவனம் கொடுத்தது என்ன, இந்த தடவை கொஞ்சம் வாரிசுகளை அடக்கி வாசிக்க சொல்லுங்கள். எந்த வாரிசை விட்டுட்டு நீங்கள் சீட்டு கொடுப்பீங்க? பெரியசாமிக்கு சீட்டு கொடுத்துட்டு அவங்க பையனுக்கு இல்லைங்க போகிறீங்களா? இல்லை அவங்க பையனுக்கு சீட்டு கொடுத்துட்டு அவருக்கு இல்லைங்க போகிறீங்களா? இப்போ ஏகப்பட்ட குளறுபடிகள். பொன்முடியோ தெய்வசிகாமணியோ யாராவது ஒருத்தருக்கு இந்த தடவை சீட்டு கொடுத்தே ஆகும். ஏன்னா நீங்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொல்கிறீங்க. எதுக்கு பொன்முடிக்கு நீங்கள் இப்போ பதவி கொடுக்குறீங்க? அவர் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். எதுக்கு சுவாமிநாதனுக்கு திடீர்னு பதவி கொடுக்குறீங்க? அவருடைய கம்யூனிட்டி உங்களுக்கு முக்கியம். இப்போ திமுகவில் இன்னொரு குரல், விசிகா இருக்கிறதுனால ஐயா ராமதாஸ் வர முடியல, அதனால் ஐயா வரணுங்கிறதுக்காக விடுதலையை வெளியே தெரியலாமா அப்படிங்கும் போது இல்லை ஐயா சீட் அதிகமாக கேட்குறாரு, விடுதலையே இருக்கட்டும்னு தலைமை இப்போ முடிவு பண்ணிடுச்சு. ஐயா என்ன பண்ணுறாரு, ஐயா ஜிகே மணி இவங்கெல்லாம் இப்போ அதிமுகட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுக கூட கூட்டணிக்கு போனால் தான் நல்லது. பழனிசாமி அவர்கள் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்காரு, பிஜேபி அன்புமணிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ரெண்டு பேரையும் ஒரே கூட்டணியில் நினைக்கக்கூடிய வேலை அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக எப்படியும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், அதாவது 70 வயசு மேற்பட்டவர்களுக்கு ஒரு முகாமை தொடங்கி வச்சுருக்காரு. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது நாங்கள் பலவித திட்டங்கள் பண்ணியிருக்கோம். என்னங்க திட்டங்கள்லாம், ரேஷன் பொருள் வீடு சேருது, அப்புறம் தகுதி வாய்ந்த எல்லாருக்கும் இப்போ உரிமை தொகை கொடுக்க போகிறோம். இவ்வளோ நாள் கொடுக்கலையாம், இப்போ தான் கொடுக்க போகிறாங்களாம். அப்புறம் நாணய முதல்வன் திட்டம், நம்ம வீடு தேடி மருத்துவம் எல்லாமே 4.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஞான உதயம் உங்களுக்கு வருதா? நீங்களே கேளுங்களேன். 4.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீடுக்கே ரேஷன் கொடுக்குற திட்டமாகட்டும், உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாகட்டும், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமாகட்டும், 4 வருடங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன பண்ணுதுங்கிற கேள்வி எழுமா எழாதான்? இவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து விட்டு கடைசி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஜிகினா வேலைலாம் காட்டி ஜெயிச்சலான்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பகுதியில் இந்த திட்டங்களை பற்றி மக்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கி திமுக ஆட்சி அப்படின்னு தொடரணுமா வேணாமா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். திமுக ஆட்சியில் மக்கள் திமுக ஆட்சியின் மீது முதல்ல கோவப்படுறாங்கன்னா எதனால் திமுக ஆட்சி மேலே மக்கள் கோவப்படுறாங்க? விஜயிலேருந்து பழனிசாமியிலேருந்து எல்லாம் சொல்லிட்டாங்க. எப்போ ஒரு குடும்பம் சுரண்டிகிட்டு இருக்குது, முதல்வர் இது எதையுமே தெரியாமல் அவர் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அவர் அவர் என்ன 2026 நம்ம 200 ஜெயிப்போங்கிற இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் நமக்கு கிடைச்ச அதிகாரிகள் யாரும் கிடைக்க மாட்டாங்க, இவங்களை வச்சு 2026 ஜெயிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கனவு கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் கட்டுக்கடங்காத பணம், வியூக வகுப்பாளர்கள். ஏன்னா வியூக வகுப்பாளர்களுக்கு காசு கொடுக்குறோம். வெந்நிறுவனம் அவங்க தான் திமுகவே, ஏன்னா அவர் மாப்பிள்ளை. அப்போ மாப்பிள்ளை மாமா ஜெயிச்சா தான் அவருக்கு பவர், அதனால் இறங்கி வேலை செய்கிறார். இன்னொரு பக்கம் ராபின்லேருந்து சுனிலேருந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறீங்க, கொடுக்குற காசுக்கு அவங்க வேலை பார்த்தாகணும் அப்படின்னு ஒட்டுமொத்த நிர்வாகம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே 6,80,000 பேரை போட்டு 6,80,00,000 பேருக்கு 100 பேருக்கு ஒருத்தர், அதாவது அந்த ஒருவர் 100 பேர்கிட்ட பேசி அந்த வாக்குகளை வாங்கி தரணும். சப்போஸ் அவங்க வாக்கு போட மாட்டாங்க, அந்த பக்கம் போடுற மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து நம்பாலாக ஆகணும். எப்படி ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதுக்காக எந்த எல்லைக்கும் போங்க, பணத்தை அள்ளி வீசுவோம். வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பணம், அப்புறம் அந்த எஸ்ஐஆரை பார்க்க போகிறாங்களா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா 3 வேளை சாப்பாடு அப்படின்னு ஏற்கனவே பல லட்சம் கோடி சம்பாதித்த பணத்தை இறைத்து கொண்டிருக்கிறது திமுக. ஒரு பக்கம் விஜய் கூட்டணி அப்படிங்கிற ஒன்று காசு இல்லாமல் தடுமாறிட்டு இருக்குது. இன்னொன்று பழனிசாமி கூட்டணி, டிடிவி தினகரன், ஓபிஎஸ்லாம் போய் யார் கூட்டணியில் இருக்கான்னு தெரியாமல் அது தடுமாறி கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு இருக்கும்போது திமுகவுக்கு ஒரு பெரிய ஆப்பு வந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆப்பை பற்றி இன்றைக்கி லைவில் பேசுவோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
கடைசியாக வந்து கடைசியாக ஜெயிக்கிறது யாரும்பாங்களோ அந்த மாதிரி இப்போ திமுக ஜெயிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து பெரிய பலவிதமான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது. கூட்டணியில் பிரச்சனை வரும். பணம் எடுக்காமல் இவங்களை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அதெல்லாம் அமித்ஷா பண்ணுவார். ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இன்னும் அழுத்தமாக இவர்களை ஏறி அடிக்க போகிறாரு. ஏறி அடிக்கும்போது திமுக தாங்காது. இப்போவே விஜயை கண்டு பயம் வந்து இப்போ தூக்கம் இல்லாமல் ஆகி போயிட்டாங்க. அதனால தான் உதயநிதி வரைக்கும் விஜயை திட்டிகிட்டு இருக்கார். இன்னொரு பிரச்சனை துரைமுருகன் ராஜேந்திர சோழன் சொல்லி சமூக ஊடகங்களில் எல்லாம் மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க அது உதயநிதியா ராஜேந்திர சோழன் கொடுக்குற காசுக்கு மேலே கூறாரு துரைமுருகன் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இந்த சதுப்பு நிலத்தில் வந்து இவங்க கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளோ கட்டிங் போட்டாங்கன்னு அது ஒரு பக்கம். மாநகராட்சியில் நடக்கக்கூடிய கொள்ளை அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. மதுரை மாநகராட்சியில் மட்டும் கொள்ளைன்னு பார்த்தா பல மாநகராட்சியில் கொள்ளை. இன்றைக்கி கூட கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவர் வந்து பதவி விட்டு எடுத்திருக்காங்க. திமுக கவுன்சிலரை நம்ம மட்டும்தான் நியூஸ் போட்டோன்னு நினைக்கிறேன். பாலிமர் நியூஸில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக எந்த மீடியாவும் போடல. அப்போ திமுக அப்படிங்கிறது உட்கட்சி பிரச்சனையும் சமாளிக்க முடியவில்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகாரிகளையும் சமாளிக்க முடியவில்லை. இந்த ஆட்சியே அதாவது என்னென்னா ஏதோ ஒரு விதத்தில் ஓடுது சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஓடுதுங்க ஆட்சிங்கிற மாதிரி ஏதோ ஓடுது. ஆனால் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு ஆட்சி இல்லைன்ட்டு இன்றைக்கி ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இவங்க வந்து இப்படி ஒரு ஆட்சியே இல்லை. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு யாரும் ஆட்சி பண்ணதில்லை, இனிமேலும் யாரும் ஆட்சி பண்ண மாட்டார்கள். நாங்கள் தான் 31, 36 வரைக்கும் அப்படின்னு சிஎம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாகுது என்னென்னா சிஎம்மை நம்ப வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எனக்குமே தெரியுது அடுத்து திமுக வராதுங்க, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கேன், தெரியுதா தெரியலையா? இப்போ பெண்கள் பிரச்சனை ஆரம்பித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இவ்வளோ பொறுப்பு டிஜிபி இப்படி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது சிஎம் மட்டும் நாங்கள் 200 ஜெயிப்போங்கும்போது என்னங்க வெளி உலகம் இவருக்கு தெரியுதா இல்லையா? பேப்பர்லாம் படிக்கிறாரா இல்லையா? என்ன ஒரு கன உலகத்தில் இருக்கார். இந்த கோயம்புத்தூரில் அந்த பெண் இறந்ததை அந்த பாலியல் பிரச்சனையில் அந்த பெண் பிரச்சனையாச்சே, அந்த பாலியல் பிரச்சனை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை அப்படிங்கும்போது இது வந்து மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன தான் விரைவாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 பேரை சுட்டு பிடித்தோம் அப்படி பிடித்தோம்னு சொன்னாலும் என்னென்னா வெகுஜன மீடியா பெருசாக இது எடுக்கலை. ஆனாலும் மக்கள்கிட்ட ஒரு கோபம் இருக்கிறது. ஏற்கனவே ஞானசேகரன் பிரச்சனை ஒரு கோபம், இது கோபம், இந்த எல்லா கோபமும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் ஓட்டு போடும்போது கண்டிப்பாக சூரியன் அப்படிங்கிறத பார்த்த உடனே ஓட்டு போடுவாங்களா? பட்டியலின இளைஞர் வேங்கை வயல் சம்பவத்தை பார்த்த உடனே திமுக ஓட்டு போடுவாங்களா? அரசு ஊழியர் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நம்ம அதாவது வந்து போராடவே கூடாது, அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணால் சம்பளம் பிடிப்போம், சஸ்பெண்ட் பண்ணுவோம், எவ்வளோ சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களை எதிர்க்கட்சி ஆக்குன்ட்டாங்க. விவசாயிகள், விவசாயிகள் ஆகிட்டிருந்து நெல் விவசாயிகள் வரைக்கும் அவ்வளோ பேர் கோபத்தில் இருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? டாஸ்மாக் ஊழியர்கள் ஓட்டு போடுவாங்களா? போக்குவரத்து ஊழியர்கள் ஓட்டு போடுவாங்களா? கம்யூனிஸ்ட்டுக்காரங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? விடுதலை சிறுத்தை ஓட்டும் கிடைக்காது, கம்யூனிஸ்ட் ஓட்டும் கிடைக்காது. விடுதலை சிறுத்தையில் வேறு முக்கால்வாசி ஓட்டு விஜய் எடுத்துகிட்டு போயிடாரு. இதையெல்லாம் தாண்டி எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? சொல்லிக்க வேண்டியதான். நினப்பு தான் பொழப்பு கெடுக்குது, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். வரக்கூடிய நாட்களில் திமுகவுக்கு 7.5 ஏற்கனவே செந்தில் பாலாஜியை நம்பிக்கொண்டிருக்கிறது, அவங்களுக்கும் கேட்டு போட்டாச்சு. KN நேரு அவங்களும் ஏற்கனவே ரேடாருக்குள்ளே வந்துட்டார். அநேகமாக மூர்த்தி, ஏவாவேலு இவர்களும் ரேடாருக்கு வந்து விடுவார்கள். அப்புறம் யாரை வச்சு நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறீர்கள்? நன்றாக சொல்லுங்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த சிற்றரசு இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, ஆன்மீக அமைச்சர், இவங்களை வச்சு நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறீங்களா? மேயர் பிரியா இவர்களெல்லாம் இவர்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்களா? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்களே சொல்லுங்கள் மக்களே, ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுப்பீர்கள், நம்பிக்கை கொண்டு இருக்கிறது. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இவ்வளோ பண்ணிவிட்டு இந்த ஆட்சி மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கூட திராவிட மாடலை எதிர்த்து நிறையா பேசிகிட்டு இருக்கோம். ஏங்க தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா உண்மையிலே தப்பு நடக்கிறது தானே பேசுகிறோம். ஏதாவது ஒரு இதை 75ன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதுலேயும் போய் விஜய் பற்றி திட்டுறாங்க. உதயநிதி எந்த மீட்டு மைக் கிடைச்சாலும் விஜய் திட்டுறாரு. இந்த பக்கம் சீமன் மைக்கை கிடைச்சா விஜய் திட்டுறாரு. அது நம்ம திருமாவளவன் மைக்கை கிடைச்சா விஜய் திட்டுறாரு. விஜய்லாம் ஒன்றுமே இல்லைன்னு திட்டுறாரு. ஏன் இவங்களுக்குலாம் இவ்வளோ பதட்டம்? விஜய் பற்றி பேச மாட்டேன்னு அவரை இந்த அளவுக்கு பேசும்போதே தெரிகிறது அவரை பற்றி இவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.